அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்ல. அப்ப செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா இங்க வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சு இங்க வரணும். எல்லாராலையும் முடியும். கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். செய்வீங்கல்ல? கண்டிப்பா செய்யணும். நான் மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்தேன் ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நானு. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் நாங்க இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும். அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவமேல கைய வச்சேண்டு வை கொண்டே புருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பேன்னு பிளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தியேட்டர் நினைக்கிறேன். அந்த தியேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு. அங்கதான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. இந்த இட்லி கடை ஒரு சாதாரண படம், சிம்பிளான படம். ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும்.
நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சார் ரொம்ப நேரமா நான் பேசுறது எனக்கு கேட்கல சார், அதனால ஹை டெசிபல்லே பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல. வடசென்னை 2 சார், வடசென்னை 2 வடசென்னை 2 கேக்குறாங்க சார். அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஒரு சில क्वेश्चंसலாம் இருக்கு சார் உங்ககிட்ட. அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும், நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ உங்க டயலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார். ஒரு சில டயலாக்லாம் சொல்றேன் சரியா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டயலாக். அந்த டயலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க. பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு, பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரு, அதுதான் நம்ம டி சார். கண்டிப்பா இது வந்துரும் நமக்கு வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டுலாமா? பிளே பண்ணிடலாம் சார், உங்க வாய்ஸ்ல அது மாதிரி கேட்டு. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறோம். சுனாமிலே ஸ்விம்மிங்ல போடுற இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு? ஐயா என் வாழ்க்கையே அதுதான், சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். இன்னும் ஸ்விம்மிங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா. எல்லாம் மடப்பாடமா நமக்கு தெரியும். டிஜே அடுத்தது பிளாக் ப்ளே பண்ணு. சேட்டை பிடிச்ச பையன் சார், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் சார். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிகளா என்ஜாய் பண்ணுவான். மாறி ஆக்சுவலா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு. பாத்தீங்களா? சின்ன வயசுல. ஆனா என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். ஆமா சார், ஒரு அமைதியான ஒருத்தர். அவர் வந்து நிறைய அப்படி அவரு ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோவர்ட். அவரு சோ போட்டோல நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவாரு செல்வராகவன் சார். அவர் ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான். அவரோட நான் 8 வயசு சின்ன பையன். அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க? அவர் என்னோட ஒரு 8 வயசு அவரோட என்னோட 8 வயசு பெரியவர். அதனால அவர் ரொம்ப பெருசா இருப்பேன், ரொம்ப சின்னதா இருப்பேன். எங்களுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் நாங்க 2 பேர் தான். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவாரு. கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸ போங்க இங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு. பெரியவர் என்னால அவ்வளவு ஈஸியா அவர் அவுட் ஆக முடியாது. நான் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பால் போடுவேன். கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவாரு. எனக்கு திருப்பி போட மாட்டாரு. நான் பாதி நேரம் நான் விளையாடினதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். அதே மாதிரி நாலனா அப்பெல்லாம் 10 காசு 5 காசு 25 காசு 20 காசு எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு தான். திருப்பி அதே தான் நமக்கு, அது ஒண்ணுதான் ட்ரீம். சின்ன வயசுல அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன். மொத்தமா அது ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமா. இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான். ஆஹா, அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல. ஆமா, அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாம் பயங்கரமா. ஓகே, இந்த அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ. கரெக்ட். அடுத்தது டிஜே. ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். கரெக்ட் தான். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். ஆனா சண்டைய அங்க செய்யாதீங்க, சண்டைய படிப்புல செய்யுங்க, உழைப்புல செய்யுங்க. அங்க செய்யுங்க. சண்டை நமக்குள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும். அதுக்குதான் சண்டை செய்யணும். படத்துல அந்த டயலாக் மாசா இருக்கலாம், நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார். வா, இந்த கடைசிக்கு டயலாக் இன்னும் பயங்கரமா வரும். நிஜமா போட்டிருப்பாங்க. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, பூவா இருந்தா புடிங்கிடுவாங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம்
அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. படிப்பு முக்கியம் சிதம்பரம். இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம். டெஃபினெட்லி. சோ இதனாலதான் சார் இவ்வளவு பேருக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணனா நீங்க வந்து வீட்டுல என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்க ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தெரியும், நான் வாரம் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சந்திப்பேன், தனித்தனியா சந்திப்பேன், ஒருத்தரையும் சந்திப்பேன். தெரியும்ல, ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா உங்களையும் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம்.